வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம்ஸ். இன்னைக்கு உங்களை ஒரு புது வீடியோல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோமொபைல் சம்பந்தமான அன்பாக்சிங், ரிவ்யூ மற்றும் எக்ஸ்ட்ரீம்ஸோட ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் கோப் ரன்னிங் இண்டிகேட்டர் மாடல் சி அண்ட் இந்த ப்ராடக்டோட சீரியல் நம்பர் R202. இதில் ப்ளூ அண்ட் எல்லோ கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த கோபி இண்டிகேட்டரோட பாட்டமில் கோபி லைட் இருக்குது. இது ப்ளூ கலரில் எரியும். இதை நம்ம பார்க்கிங் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டாப் சைடில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் டைப்பில் எல்லோ கலர் எரியும். இது நம்ம இண்டிகேட்டர் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஹெவி பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கவர் ஆகிருக்கு. இண்டிகேட்டரோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரப்பர் மெட்டீரியலில் கவர் ஆகிருக்கு. ஸோ இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கனால நம்ம எந்த பொசிஷனில் பெண்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜுமே ஆகலாம். இதுக்கிலேயே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டல் ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூஸை யூஸ் பண்ணி நம்ம எல்லா மாடல் பைக்லையும் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெவி பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கவர் ஆகிருக்கு. இப்போ இந்த இண்டிகேட்டரோட சைஸ் பார்க்கலாம். இண்டிகேட்டரோட லெஃப்ட் டு ரைட் டோட்டல் சைஸ் 4 cm. இண்டிகேட்டரோட டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 10 cm. இண்டிகேட்டரோட டோட்டல் லென்த் அரௌண்ட் 14 cm. அண்ட் இந்த எல்இடி இண்டிகேட்டரோட பிரெத் பார்த்தீங்கன்னா 4.5 cm. இந்த இண்டிகேட்டர் யூனிவர்சல் டைப், ஸோ எல்லா மாடல் பைக்லேயும் ஃபிட் பண்ணலாம். ஸோ கீழே பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டல் ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம பைக்கில் இருக்க ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வாஷர் போட்டு கூட ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த கோபி இண்டிகேட்டரில் மொத்தம் 3 வயர்ஸ் இருக்குது. பிளாக், ரெட், அப்புறம் க்ரீன் கலர் வயர். இதில் பிளாக் வயர் காமன், நெகட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணும். ரெட் அண்ட் க்ரீன் வயர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணும். ஸோ இதில் ரெட் வயரில் லைன் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா கோப் எல்இடி ப்ளூ கலரில் ஆன் ஆகும். க்ரீன் வயரில் லைன் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா டாப் சைடில் இருக்க எல்லோ எல்இடி ஆன் ஆகும். ஸோ ரன்னிங் டைப்பில் எரியும். நம்ம இந்த இண்டிகேட்டரோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம லைன் கொடுக்குறப்போ 12 DC லைனில் கனெக்ட் பண்ணும். ஏசி லைன் டைனமோ கரண்ட்டில் ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்ம ரெட் வயரில் லைன் கொடுக்குறோம். இப்போ நம்ம ரெட் வயரில் லைன் கொடுத்துருக்கோம். கீழே பாட்டமில் இருக்க கோப் எல்இடி ஆன் ஆயிடுச்சு, ப்ளூ கலரில் எரியுது. இதை நம்ம பார்க்கிங் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டேஞ்சர் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கிங் லைட்டில் லைன் கொடுக்குறப்ப நார்மலாக கீ ஆன் பண்ணணுமே பார்த்தீங்கன்னா லைட் ஆன் ஆகிட்டே இருக்கும். பிரேக் லைட்டில் லைன் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் பிடிக்கிறப்ப மட்டும் ஆன் ஆகும். ஸோ அப்படி நம்ம பிரேக் பிடிக்கிறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம க்ரீன் வயரில் லைன் கொடுக்கலாம். க்ரீன் வயரில் லைன் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா டாப் சைடில் இருக்க எல்லோ எல்இடி ஆன் ஆயிடுச்சு, ரன்னிங் டைப்பில் எரியுது. ஸோ இதை நம்ம இண்டிகேட்டர் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பாட்டமில் இருக்க எல்இடி பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிருக்கு, டாப் சைடில் இருக்க எல்இடியும் ஆன் ஆயிருக்கு. ஸோ இந்த லைனிங் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்கள் வண்டியில் லைன் கொடுக்குறப்போ பார்க்கிங் ஒயரில் லைன் கொடுத்துட்டு டாப் சைடில் இருக்க இண்டிகேட்டர் ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் எரியும் நமக்கு. ஸோ இதுவே நம்ம டேஞ்சர் லைனில் கொடுக்குறப்போ எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் லைட்டில் லைன் கொடுத்துருக்கப்போ பார்த்தீங்கன்னா வெறும் இண்டிகேட்டர் மட்டும் ஆன் பண்ணோம்னா டாப் சைடில் இருக்க எல்இடி மட்டும் ரன்னிங் டைப்பில் எரியும். ஸோ நம்ம பிரேக் அடிக்கிறப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் இருக்க கோப் எல்இடி ஆன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. கையோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா மற்றும் எதில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் மற்றும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தா அந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களோட ரிவ்யூவையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமாக நாங்கள் எந்தெந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயிலை கீழே கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். நாங்கள் கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் பேசியும் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு புது ப்ராடக்ட்டோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்ஸ் டீம்.